ஹாய் மக்களே, எல்லாருக்குமே காலை வணக்கம். தமிழ்நாடு எலெக்ஷன் 23ஆம் தேதி, அதாவது நாளான்னைக்கு நடக்க போகுது. எல்லா அரசியல் கட்சியுமே இன்னைக்கு 6 மணிக்குள்ள அவங்களுடைய கேம்பெயினை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்தது. அதன் பிரகாரம் இன்னைக்கு 6 மணிக்குள்ள எல்லாருமே கேம்பெயினை க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுபோக நீங்கள் பார்க்குற ஆட் எல்லாமே இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் ப்ளஸ் யூடியூப்பில் வர ஆட் எல்லாமே இன்னைக்கு 6 மணியோட க்ளோஸ் ஆகிடணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையத்திலேருந்து, என்ன வாட்ஸ்அப்பில் யாருமே ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடாது, வாட்ஸ்அப்பில் பகிரக்கூடாது, யாருமே கேம்பெயின் பண்ணக்கூடாது, சோஷியல் மீடியாவில் யாருமே கேம்பெயின் பண்ணக்கூடாது 6 மணிக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையத்தில். அது கண்காணிக்கப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. இதே உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு 6 மணியோட க்ளோஸ் ஆகிடும். அடுத்தது 23ஆம் தேதி 6 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. கிட்டத்தட்ட 32 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்குது. எல்லாருமே சிந்தித்து யாருக்கு ஓட்டு போட்டால் நல்லது நடக்கும் அப்படின்றத மனசில் வச்சு யோசிங்க. 32 மணி நேரம் உங்களுக்கு டைம் பீரியட் லார்ஜாக இருக்குது. கொஞ்சம் உட்காந்து எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலே டிஸ்கஸ் பண்ணுங்கள். யார் வந்தால் நல்லாயிருக்கும், யார் இதுக்கு முன்னாடி ஆட்சி நல்லா பண்ணியிருக்காங்க, ஏன் பண்ணலை, எந்த ஆட்சி சிறப்பாக இருந்தது, ஏன் இதனால் அந்த ஆட்சி சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஓட்டு போட்டால் இதுக்கப்புறம் வரும் தலைமுறைகள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தித்து செயலாற்றி ஓட்டு போடுங்க. அதுபோக உங்களுடைய ஊர் வளர்ச்சியும் பார்க்கணும், உங்களுடைய மாவட்டத்தை வளர்ச்சியும் பார்க்கணும், உங்களுடைய தொகுதி வளர்ச்சி யார் பண்ணி கொடுப்பாரு, பயிற்சி இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை யார் ஏற்படுத்தி கொடுப்பாங்க, நம்மளுடைய தொகுதியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவாரா இல்லை மறுபடியும் அதில் பாதாளத்துக்கு இதுன்னு போவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே விவாதம் பண்ணி யார் பெஸ்ட்டோ அவங்களுக்கு வாக்களிங்க. இங்கே என்ன கேட்டிங்கன்னா, ஒரு மாற்றம் ஒன்று வந்தால் நல்லா இருக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மறக்காமல் மாற்றத்தை நோக்கி எல்லாருமே போவீங்கன்னு நான் நம்புகிறேன். கான்ஃபிடெண்ட்டாக அங்கே நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களை கேட்டாட்டா பாய். இந்த ராசாவை நம்பி வந்த யாரும் அடமோசமே போக போறதில்லை.